கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். இங்கே யோசுவா என்கிற தேவ மனுஷத்திலே பேசுகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த யோசுவா சாதாரணமான மனுஷன் அல்ல. மோசையோடு கூட நெருங்கி பழகி மோசையுடைய அந்த பயணத்திலே அவனோடு கூட நெருங்கினவராக, மோசைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தவராக யோசுவா இருந்த போதிலும் கூட மோசே மரித்த பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியான ஒரு பொறுப்பை தேவன் யோசுவா கொடுத்தபடியினாலே பயப்படுகின்றார். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட தேவனுடைய வசனங்கள் எவ்வளவோ நாம் கேட்டிருப்போம், எவ்வளவோ தேவனுடைய மகிமை நம் வாழ்க்கையில் கண்டிருப்போம், அற்புதங்களை கண்டிருப்போம், எவ்வளவோ காரியங்களை தேவன் செய்திருப்பார். ஆனாலும் நமக்குள்ளாக மனமானது திடமற்று போகிறது. அதுபோல்தான் யோசுவா வாழ்க்கையிலே அவருடைய மனமானது தளர்ந்து விடுகிறது. என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கின்ற போது ஆண்டவர் அங்கே யோசுவாவுக்கு சொல்லுகிறார், பலம் கொண்டு திடமனமாய் என்று சொல்லி. இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட பிரச்சனை ஊடாய் கடந்து போகும்போது நாம் பலம் இழந்து போய்விடுகிறோம். நம்முடைய இதயமானது பதற்றம் அடைகிறது, பயப்படுகிறது, குழப்பம் அடைகிறது. ஆனால் யோசுவாவை தேவன் உற்சாகப்படுத்தி யோசுவாவின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கானான் தேசத்தை பிரித்து கொடுத்து யோசுவாவை மகிமையாக பயன்படுத்தியது போல இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் வார்த்தை சொல்வாடு சொன்னால் அதிலே ஒரு அர்த்தம் இருக்கும். அதனால் இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய இதயமானது பயந்து தடுமாட்டத்தோடு இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, திடமனதாயிருந்து பலன் கொண்டு என்று சொல்லி, பலன் கொண்டு திடமனமாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறபடியினாலே இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே பிரச்சனை இருப்பது உண்மைதான், போராட்டம் இருப்பது உண்மைதான். யோசுவா வாழ்க்கையில் அதை சந்தித்தார். ஆனால் தேவன் சொன்ன வார்த்தை அவர் வாழ்க்கையில் நிறைவேறினது போல இன்றைக்கும் கர்த்தர் பலன் கொண்டு திடமனமாய் இருக்கும்படி அழைத்திருக்கிறபடினாலே நாம் பயத்தை விளக்குவோம். கர்த்தர் அற்புதம் செய்ய இன்றைக்கும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். அன்றைக்கு மோசையை பலப்படுத்தினவர், அன்றைக்கு யோசுவாவை பலப்படுத்தினவர், இன்றைக்கும் நம்மை பலப்படுத்த, நம்மை திடப்படுத்த விரும்புகிறார். அன்பின் ஆண்டவரே, யோசுவா கலங்கின போது பலம் கொண்டு திடமனதாய் என்று சொன்னது போல நாங்களும் அநேக கலக்கங்களூடாய், கவலைகள் ஊடாய், குழப்பங்கள் ஊடாய், பயத்தின் ஊடாய் கடந்து போகின்றோம் என்பதை அறிந்திருக்கிறபடினாலே இன்றைக்கு இந்த வார்த்தையை சொன்னபடினால் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தையில் ஆம் என்றும் ஆமென் என்றும் உள்ளதால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்களுக்குள்ளாக அந்த திடமனதை கொடுத்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.